சோதரம் ராஜா, சோதரம் ராஜா, சோதரம் ராஜா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, எங்கள் மத்தியில் தேற்றரவாளனாய் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. சகல விதமான ஆறுதலின் தேவன், எங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிற நேரத்திலே உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்கள் கால் சறுக்குகிறதே என்று நாங்கள் சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, என் பரம பிதாவின் சித்தம் இல்லாமல் ஆண்டவரே அடைக்கலான் குருவிகளில் ஒன்று கூட தரையிலே விழாதுன்னு சொன்னீங்களே, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜோதிகளின் பிதா, பரிசுத்த பிதா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்களின் ராஜாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவன், ஹல்லேலூயா, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் ஞான கண்மலையாய் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. என்னை ஜெனிப்பித்த கண்மலை, என் ரட்சிப்பின் கண்மலை, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலை, எங்கள் இருதயத்தின் கண்மலை. எங்கள் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே எங்களை கொண்டு போய் விடுகிறவரே, சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்த கர்த்தர், யுத்த நாளில் எங்கள் தலையை மூடின கர்த்தர், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய மனமகிழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தருடைய மகிமையுள்ள நாள், இது கர்த்தருடைய பரிசுத்த நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னம், மகா தீர்க்கதரிசி ஆனவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த தேவதூதர்கள் நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அடியாளின் வலது பார்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. ஆமென். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒரு விசியா எங்களுடைய குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்களை தயவாய் மன்னித்தருளும் ஏசப்பா. உடைய வார்த்தையை அடியாளின் வாயிலே அருளி உடைய கரத்தின் நிழலினால் நீர் என்னை மறைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதாளத்திலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. இந்த வீடு முழுவதும் அன்றரை நிறையும்படி ஆட்களை அழைத்து கொண்டு வருவீராக. என் மகிமையின் ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் உடைய ஆட்களால் நிரப்ப பண்ணுவீராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசப்பா. உடைய சமூகத்திலே தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். முதலாவது இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், ஏசப்பா எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறத ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆவியானவர் சொல்லிக் கொடுத்ததை ஆவியானவர் ஒத்தாசையோடு நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தேவ மனிதனுக்கு, தீர்க்கதரிசிக்கு செகண்ட் டைம்ஸ் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உறுதிப்படுத்துகிற யெகோவா என்கிற நாமத்தை உடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் என்றால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. உன்னதமானவருக்கு உன் பொருத்தங்களை இட்டு சோஸ்திர பலிகளை செலுத்தி என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயா? ஆண்டவருக்கு போன் கால் நம்பர் என்ன தெரியுமா? 333. ஹல்லேலூயா. எரேமியா 33:3. மற்ற யாட்டனாலும் சரி, எந்த ஊழியக்காரங்க யாட்டனாலும் இங்கே சொல்லுங்க, எந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் எடுப்பாங்க. நானே கூட எடுக்க மாட்டேன் சம்டைம்ஸ். ஆனால் கர்த்தர் 24 hours அவைலபிள். ஹல்லேலூயா. எனக்கா உங்களுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்ல வெட்கப்படாத. ஹல்லேலூயா யாருக்கு கொடுக்கிற நாமம்? அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். கர்த்தரை துதிப்பதற்கு எந்த இடத்துல நீ வெட்கப்படக்கூடாது. அவர் வெட்கப்பட்டாரா? அவருடைய தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படலையே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கே தெரியாது, நீ அறிந்திராத காரியம், பெரிய காரியம், நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிற கர்த்தர் அவர் பெரியவர். மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும்போது என்ன சொன்னார்? அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். பெரியவர் தான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. உன் அக்கிரமங்களை எல்லாம் நீங்களாக்கி சுத்திகரிக்கிற கர்த்தர். அதில் வாசித்து பார்த்தோம்னா அப்படிதான் வருது. உன் அக்கிரமங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன்.
நீ கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் அவர்களுக்கு என்ன வரப்பண்ணுவேன்? சவுக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். இதனால எத்தனை பேர் சவுக்கியம் இல்லாம ஆரோக்கியம் இல்லாம வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, இதோ நான் உனக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன், உன்னை குணமாக்குவேன், உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். I will reveal unto them abundance of peace and truth. பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உனக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற கர்த்தர். ரூத் 3:1-2 வசனங்கள். ரூத் 3:1. பின்பு அவர் மாமியாசியர் நகோமி அவளை நோக்கி, நகோமி அவர் யார்? என்னோட வாசி பாப்பா. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தையும் சவுக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. ஒரு மாமியார் உள்ளத்துல எவ்வளவு தேவ அன்பு பாத்தீங்களா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி என் மகளே உனக்கு நான் சவுக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. அப்பா, நகோமியின் தேவன் நம்முடைய தேவன் ஆண்டவர். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சவுக்கியத்தை தேடாமல் இருப்பாரோ? என் மகனே, என் மகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. மார்க்கு 5:34. மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மிகுந்த வருத்தப்பட்ட நிலைமையிலே எந்த டாக்டர்ஸாலையும் கியூர் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? நம்பிக்கையெல்லாம் செத்து போன நிலைமையில வந்திருக்கிறீங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள், வாயினாலே அறிக்கை பண்ணினாள். என்ன அறிக்கை பண்ணினாள்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேள்விப்பட்டால் வாயினாலே அறிக்கை பண்ணினாள். கூட்டத்தார் பின்னாடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. எத்தனையோ பேர் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? அவள் நடுநடுங்கி அவளுடைய பாதத்திலே விழுந்து உண்மையை எல்லாம் சொன்னாள். ஆண்டவர் என்ன சொன்னார்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ. கோ வித் பீஸ். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதான் சொல்றார், நீ சமாதானத்தோட போ. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இந்த நாளிலே நீ சவுக்கியம் இல்லாம வந்திருக்கிறியா? உனக்கு நான் சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமா? உன் வாழ்க்கையிலே உன் காயங்களை எல்லாம் குணமாக்குவேன். I will heal their wounds. நீ என்னென்ன காயம் அடைந்து வைத்திருக்கிறாயோ நான் உனக்கு ஆரோக்கியம் மரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற கர்த்தர். யாருக்கு பரிபூர்ண சமாதானம்? சங்கீதம் 119, 165. யாருக்கு வெளிப்படுத்துவான்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரலே கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சமாதானம் உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. ஏசாயா 26:3. அவங்களுக்கு என்ன சமாதானம்?
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்லலாமே. சொல்றவங்களுக்கெல்லாம் பூரண சமாதானம் தான். சொல்லலைன்னா உனக்கு பூரண சமாதானம் கிடையாது. நீ சொன்னேன்னா பூரண சமாதானம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் அவனை கர்த்தர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அதுல இந்த வார்த்தை கூறுகிறது பரிபூரண சமாதானம், பரிபூரண சமாதானம். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் பரிபூர்ண சமாதானத்தை உன் வாழ்க்கையில நான் வெளிப்படுத்த போறேன். என் சத்தியத்தை நான் வெளிப்படுத்த போறேன். என்னை நான் வெளிப்படுத்த போறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சத்தியம் யாருப்பா? கர்த்தர் இயேசப்பா. என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். பவுலையா சொல்வார், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார். என்னை தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். நான் மனுஷனால் அழைக்கப்படல, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான். அடிச்சு சொல்லுவார், யாராலே ஊழியக்காரனா நான் வரல, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. அதேதான் அடியாலும் சொல்லுவேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய ஊழியக்காரியாய் இருக்கிற அடியாளாகிய நான். அவர் எனக்கு கொடுத்த சுவிசேஷம் அந்த கலாத்தியர்ல அழகா சொல்வாரு. 1:12-16 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நான் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் ஒரு மனுஷனிடத்தில் நான் திருடி நான் பிரசங்கம் பண்ணலன்னு சொல்றார். மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய பாதபடியில அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய பாதத்திலே விழுந்து போதனை அடைவார்கள். அடிச்சு சொல்றார் தேவ மனுஷன். அவரால் தான் நான் ஊழியக்காரன் ஆனேன். அவர் தான் எனக்கு இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார். திருப்பி அதில் சொல்லும் போது தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லுவார், வாசி பாப்பா. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணவில்லை. எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவரிடத்தில் எருசலேமுக்கு நான் போகவில்லை, தமஸ்குவுக்கு போகவில்லை. எங்கே போயிருந்தாரா? எனக்கு முன்னே அப்போஸ்தலர் நடத்திலே எனக்கு முன்னே அப்போஸ்தலர் நானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு போகாமலும் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். ஆண்டவர் என்னை எனக்குள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் என்ன செய்யல, யோசனை பண்ணல, யார்ட்டுமே நான் யோசனை கேட்கல. அவருடைய பாதத்துல நான் இருந்தேன். அவரை யோவான் அப்போஸ்தலன் சொல்வாரு, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். இயேசப்பாவை இப்ப நானும் நீங்களும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கணும்னா பிதாவின் மடியில நான் உட்கார்ந்து இருந்தா தான்
பிதாவை இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. நான் அவர் மடியில் செல்ல பிள்ளையாயிருந்தேன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நித்தம் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவது நம்ம பார்த்தோம், பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது நான் ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். எரேமியா 33 அதுல தொடர்ந்து ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன், உன் சிறையிருப்பு திரும்பப்படும். அடுத்து 9வது வசனம் வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு முந்தின வசனத்துல, உன் அக்கிரமங்களை எல்லாம் நீங்களாக்கி சுத்திகரிப்பேன், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பேன், உன் சிறையிருப்பை திருப்புவேன். நான் உனக்கு அருளி செய்ய போகிற எல்லா நன்மையை பார்த்து எல்லாம் என்ன செய்வாங்களாம், நீ பயந்து நடுங்குவாய், அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாய் இருக்கும். நான் உனக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமா, ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் களிப்பின் சத்தமும் 11வது வசனம், இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோஸ்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க வீட்டில் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே என்ன சத்தம் கேட்கப்படும்? களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவரின் சத்தம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் சிறையிருப்பை திருப்புவேன், உனக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பேன், உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம், இன்னும் ஒரு விஷயம் வாசிக்கலாம், 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவது, தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாணம் நடந்துச்சு. ஏசப்பாவை அழைச்சிருந்தாங்க. அவருடைய சீஷர்கள், அவருடைய தாய், அவருடைய சகோதரர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஏசப்பாவை நம்ம முன்னே இருத்தணும், அவர் அழைக்கப்பட்டிருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா, அழைக்கப்பட்டிருக்கணும். ஸோ அந்த நேரத்தில் ஏசப்பாவுடைய அம்மா சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்லைங்கிற விஷயத்தை யாருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க? ஏசப்பாவுக்கு. ஏசப்பா என்ன சொல்றாங்க? என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள். இதுதான் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில ஒபீடியன்ஸ் அவசியம். ஆமென். சுவையற்ற தண்ணீர் சுவையுள்ள திராட்சை ரசமாய் மாறியது. வெளியே கால்களுக்கு கண்ணீர், கால்களுக்கு நம்ம எப்படி சொல்றது, கால்களுக்கு அது எப்படி சொல்றது,
காலை கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட பாத்திரங்கள் 6 கற்சாடிகள், ஏறக்குறைய 2-3 குடம் தண்ணீர் நிரப்பத்தக்க கற்சாடிகள் இருந்தது. அது ஆண்டவர் என்ன சொன்னாரு? வேலைக்காரன் நோக்கி என்ன சொன்னாரு? அது ஃபுல்லா ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். எதுவுமே ஏத்தி பேசல, ஓகேன்னு சொன்னான். பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள். உடனே அவன் கீழ்ப்படிஞ்சான். நம்மனா ஏத்து கூட பேசியிருக்கலாம், ஏத்தே பேசல. ஆனா அந்த வேலைக்காரனுக்கு தெரியும், பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அவன் தண்ணீரை திராட்சரசமாய் மாறினதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, எந்த ஒரு மணவாளனோ ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும், 2வது போக போக தண்ணி கலந்து டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஆனா நீங்க கொடுக்கிற திராட்சரசம் அதிக சுவையுள்ளதா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் இந்த நாளிலும் நீங்கள் சுவையற்ற என் வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனம் இல்லை சொல்லி மற்றவங்களுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் நான் இருக்கிறேன். மற்றவங்களுடைய கால்களை கழுவத்தக்க ஒரு பணியாளர் நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் வந்திருக்கிறீங்களா? யூஸ்லெஸ் வெசலா இருக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? அநேகருக்கு நீங்க சுவை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய், சுவையுள்ள திராட்சரசமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சுவையற்ற தண்ணீர் சுவையுள்ள திராட்சரசமாய் மாறியது. முந்தின திராட்சரசத்தை பார்க்கிறோம், பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாக இருந்தது. அப்படியா நம்முடைய வாழ்க்கை ஆண்டு இந்த நாளில் மாற்றுவேன்னு சொல்றார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்கிற கர்த்தர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர். எப்பங்க ஆசீர்வதிச்சார்? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை நோக்கி பார்த்தார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நாமும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, மற்றவர்கள் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். நான் ஜெப கூட்டத்துல நான் மனசு உடஞ்சி போய் நம்ம யாருக்கு யூஸ்லெஸ் நினைக்கல, ஏதோ வேதனையோட நான் உட்கார்ந்துருந்தேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணணும், உங்களை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. நான் மனசு உடைஞ்சு போய் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு தேவை இல்லையா? அவருக்காக நம்ம வாழணும் அப்படி நான் நினைச்சேன். அநேகர் உங்களுடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. நம்மளை குறித்து தாழ்வா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். எனக்கு உண்மையிலே எனக்கு ஷாக்கா இருந்தது. நம்மளை மட்டமா நினைக்கிறோம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர், ஆனா நம்ம ஜெபத்தை வேலையபோல மற்றவங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க மட்டமா நினைக்கலாம், ஆனா உங்க ஜெபத்தை எத்தனையோ பேர் எதிர்பார்த்து இந்த உலகம் தேசம் காத்து கொண்டு இருக்கிறது. உன்னை அசையப்படுகிற கர்த்தர், உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு தொடுதலை உண்டாக்குவாராக. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நம்ம வெளிப்படுத்துறோமா? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துற பாத்திரமா? என்ன மாற்றுங்க ஆண்டவரே. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின பாத்திரங்கள் மேல் அப்படின்னு சொல்லி பவுலையா சொல்வார். கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். மிதியிடப்பட்ட பாத்திரமாகிய இந்த களிமண் பாத்திரமாகிய நாம் மனிதர்களால் ஒரு விசையாய் எத்தனையோ விசை மனிதர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணியிருக்கலாம். எடுத்தவுடன் ஆண்டு செழிப்பான இடத்தை கொண்டு போய் விட மாட்டார். எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போவாங்க. கேட்கக்கூடாத வார்த்தைகள் அந்த காதுகள் கேட்கும், நிந்தையான சொற்களை காதுகள் கேட்கும், கண்கள் யுத்தத்தை பார்க்கும். ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். கர்த்தர் தம்முடைய மகிமையை உன் மூலமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவார். உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார். அவரை வெளிப்படுத்துவார்.
கூடாது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதை விட பவுலையா ஒருபடி கூட போயிட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நானே கிடையாது. இனிதா எஸ்தர் ஏஞ்சல் அல்ல. ஐ எம் நத்திங். நான் ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல நிற்கும் போது கர்த்தரை வெளிப்படுவாராக, மாம்சம் சுட்டரிக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் பொழியப்படுவாராக. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். மோசே சொன்னான், உடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். இன்னும் அருமையான ஜெபம். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் தையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகப்படுவேன். நீ அந்த கண்மலை வெடிப்பிலே நில்லு. நீ அந்த வெடிப்பிலே நில்லும் போது நான் உன் அருகே கடந்து போவேன். உன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஒருவனை என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. என் மகிமை கடந்து போகும். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய். என் தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அவருடைய கரத்தினால் நம்மை மூடுகிற கர்த்தர், சத்துருவின் கண்களுக்கு நம்மை மறைக்கிற கர்த்தர். இந்த ஃப்ளைட்டோட ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்களா? இவ்வளோ ஒரு வேதனையானது. நான் ஒன்னே நினைச்சு பார்த்தேன். எப்படிப்பட்ட திறமையான பைலட்ஸாலும் சரி, எல்லா ஞானமும் எல்லா சாமர்த்தியங்களும் ஒரு நேரம் கை கொடுக்காதுங்க. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து தள்ளிடுவோம். ஒன்றே ஒன்றுதான் உன்னை காப்பாற்றும், உங்களை என்னையும். தேவனை அறிகிற அறிவு அங்க ஒருத்தர் கூட இல்லையா? நான் நினைச்சேன், ஏசப்பான்னு யாராவது கூப்பிட்டு இருக்க கூடாதா அப்படின்னு. மேடே மேடே கூப்பிட்டார். பவர் கட்டா, ஃபிளைட் கோ டவுன் அப்படின்னார். எதுவுமே ஒர்க் ஆகலே. ஃபிளைட் கீழே நோக்கி போய்கிட்டு இருக்கேன். என் கையை கழுவி என் கையை விட்டு ஃபிளைட் கண்டிஷன் எல்லாம் போயிருச்சே. நான் யாரையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். ஆனா ஒருத்தரால காப்பாற்ற முடியும்யா, எந்த சூழ்நிலையிலும். ஒன்னே ஒண்ணு, அந்த ஆண்டவர் சொன்னார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஏசப்பான்னு கூப்பிட்டு இருந்தா காப்பாத்திருப்பார் ஐயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யாராலையும், எங்க அம்மா அப்பாவோ, என் கணவரோ, பிள்ளைகளோ, என் ஃப்ரெண்ட்ஸோ காப்பாற்ற நினைப்பாங்க பக்கத்துல. ஆனா காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளி போயிடும். நம்முடைய ஞானம் எல்லாம், அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க சங்கீதம் 107, அவனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாடுகிறார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒருத்தரால தான் கொந்தளிப்பு அமர்த்த முடியும். நல்ல பைலட்ஸ், அறிவான பைலட்ஸ், ஞானமுள்ள பைலட்ஸ், எதுவுமே கை கொடுக்க முடியலப்பா. நீ கர்த்தரை நம்புவாயா? அவருடைய கிருபையை நம்புவாயா? உன் ஞானத்தை நீ நம்பி வந்தேனா நீ உலகத்துல முன்னேற முடியாது, ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு நாமம், ஜெயம் கொடுக்கிற நாமம், இயேசு கிறிஸ்துங்கிற நாமம். நீ எந்த அறிவும் இல்லாம இருக்கலாம். எனக்கு பைலட்டா ஒருவேளை எங்க பிள்ளைங்க கேட்டாங்க, நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்களும் அவங்களோட சேர்ந்து செத்துருவீங்களா? நான் சொன்னேன், சாகரன்னு சொல்றேன். அப்படி நான் சொல்லலை. அவங்க குதிக்கல, பயணிகளோட சேர்ந்து அவங்க நினைச்சா அவங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்களும் பயணிகளோட சேர்ந்து உயிரை கொடுத்தாங்க. நல்ல பைலட்ஸ். நான் சொன்னேன், ஜீசஸ் கூப்பிட்டுருப்பேன்னு நான் சொன்னேன். அவ்வளவு பேரும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், நீ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயா? அவருடைய நாமம் உன்னை காப்பாற்றும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுற ஒரு வேலை வரும், எல்லார் வாழ்க்கையிலும் வரும். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை நீ நோக்கி பார்க்கணும். அவர் உனக்கு கை கொடுப்பார். தானியேல் 2:47, தானியேல் 2:47. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இந்த ராஜா வித்தியாசமான ராஜா, நேபுகாத்நேச்சார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட புருஷர்கள் 4 பேர்,
தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. யாராவது இப்போ இந்த அக்கா வந்து சிஸ்டர் வந்து இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்றாப்புல, சிஸ்டர் என் சொப்பனத்தை நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும், தெரியாது. ஆனா இந்த ராஜா ஒரு வித்தியாசமான கிங். எல்லாரையும் கூப்பிடுறான், கல்தேயர், ஜோசியக்காரர், சூனியக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க நான் சொப்பனத்தையும் சொல்லணும், நேற்று நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா நீங்க துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடு எருக்கலமாக்கப்படும். எல்லாரும் கல்தேயர் சொல்றாங்க, என்ன ராஜா நீங்க சொப்பனத்தை சொன்னா நாங்க அர்த்தத்தை சொல்லுவோம். இல்ல இல்ல, அவன் கேட்குற மாதிரி இல்லை. அந்த ஆரியோகு அவன்கிட்ட சொல்லி அந்த முக்கியமான அதிபதி, அந்த அதிபதியிட்ட சொல்லி அந்த ஞானிகளை அழிக்கும்படி ராஜா கட்டளையிடுறான். உடனே தானியேல் வீட்டை வந்து தட்டுறாங்க. தானியேல் கேட்குறான் என்னன்னு சொல்லி. அப்படியா, நான் ராஜாவிட்ட போய் நான் தவணை கேட்க போறேன்னு சொல்லி அவன் போய் கேட்குறான். ஓகேன்னு சொல்றாப்புல. சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தெரிவிக்கிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தெரிவிக்கும் பொழுது ராக்காலத்து தரிசனத்திலே கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற கர்த்தர் உனக்கு என்ன வரப்போகுது ஆபத்தை கூட தெரியப்படுத்துவார். இந்த ஃப்ளைட்ல போகாத சொல்லுவார் ஆண்டவர். நீதிமான்களுடைய ரகசியம் இருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய ரகசியம் இருக்கிறது. யோபு சொன்னா, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் மறைபொருளை வெளிப்படுத்துங்க. ஏன் இந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஏசாயா 48:6, ஏசாயா 48:6. அவைகளை கேள்விப்பட்டாயே அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை பாப்பா ஏசாயா 48:6 போட்டிருக்கா. சரி வாசி. அவைகளை அறிவிக்கலாம். முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் இருக்கா. ஏசாயா 48:6 அதிலே தான் இருக்கு. அவைகளை கேள்விப்பட்டாயே. வாசிங்க. அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. அதுல பின்பகுதியில் இருக்கு. ஓகே, இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறிஞ்சிருக்கிறாத மறைபொருள் ஆனவைகளை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவர் ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அந்த கல்வியை அழகா சொல்வாங்க, மாம்சமான மனிதர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய யாரும் அறிவிக்க முடியாது ராஜாவே. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ஒருத்தர் தான். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துவார். அடுத்தபடியாக சங்கீதம் 50:23. சங்கீதம் 50:23 எதை வெளிப்படுத்துவாராம்? சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சோஸ்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எப்படிங்க பலியிடணும்? மலையில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். ஆண்டவர் சொல்றார், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், காட்டு மிருகங்கள், பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன். நான் விரும்புறது என்ன தெரியுமா? உன்னதமானவருக்கு நீ சோஸ்திர பலி இடுவாயா? சோஸ்திர பலினா சும்மா சோத்திரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சோத்திரம் பண்ணணும். இப்போ யோபு ஒரு வசனம் உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது நீங்க வாசிக்கிறீங்க. அப்ப என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனை தந்ததற்காக சோத்ரம் சோத்ரம், நீர் எனக்கு தயவை பாராட்டினதற்காக சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், உடைய பராமரிப்பு என்னை பராமரிக்கிறவரே உமக்கு சோத்ரம் ஆண்டவரே, என் ஆவியை காப்பாற்றினவரே சோத்ரம் ஆண்டவரே. 40 வருடங்கள் வனாந்திரத்திலே ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு தம்முடைய ஜனங்களை பராமரித்து வந்தவரே
உமக்கு சோத்திரம் ராஜா. யோசேப்பு சொன்னான், அவனுடைய பிள்ளை அவருடைய சகோதரர்கள் அப்பா எல்லாரையும் பார்த்து சொன்னான், கோசேன் நாட்டிலே என் அருகிலே வைத்து உங்கள் எல்லாரையும் வறுமை வராதபடிக்கு நான் பராமரிப்பேன், என் அருகில் வைத்து பராமரிப்பேன். ஆண்டவரே, என்னை பராமரிக்கிறவரே, உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நான் பராமரிப்பேன் சொன்னான். யோசேப்பின் தேவன் பராமரிக்க மாட்டாரா? உங்களை பராமரிக்கிற கர்த்தர். வனாந்திரத்திலே தம்முடைய ஜனங்கள் 40 வருடம் நடத்தின பொழுது ஒன்று குறைவிடாதபடிக்கு பராமரித்து வந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருந்தார், உனக்கு ஒன்று குறைவுபடவில்லை. ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற கர்த்தர். சோஸ்திர பலியிடுவாயா? என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு சோத்திரம் ராஜா. எங்களிடத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, சோத்திரம் சோத்திரம். எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவரே, சோத்திரம் ராஜா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னீங்களே, சோத்திரம் ராஜா. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் சொன்னீங்களே, சோத்திரம் ராஜா. உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதவரே, உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறவரே, சோத்திரம் ராஜா. மாறாத இலக்கங்களுக்காய் சோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, எங்களை நிர்மூலமாகாமல் காத்தவரே, உமக்கு சோத்திரம் ராஜா. சூரியனும் கேடகமும் ஆனவரே, கிருபையும் மகிமையும் அருளுகிறவரே, நன்றி ராஜா. சேனைகளை கர்த்தர் எங்களோடு இருக்கிறதற்காய் சோத்திரம். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவராய் இருப்பதற்காய் சோத்திரம்னு இப்படி வசனங்களை சொல்லி சோத்திரம் பண்ணும் பொழுது தேவனுடைய மகிமை உங்களை வந்து நிரப்பும். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உங்கள் ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கப்பா. என் கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படுவதாக. சகைவின் வாழ்க்கையிலே கர்த்தர் வாழ்க்கையிலே இன்டர்ஃபியர் ஆனார். கர்த்தரை பார்க்கும்படி ஆசையாய் இருந்தான். அவன் தூரத்திலே அவர் பார்த்துட்டார் ஆண்டவர். அவன் மேல அண்ணாந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலே இந்த காட்டத்தி மரத்திலே ஏறி கர்த்தரை பார்க்கணும் ஆசையா இருந்தான். கீழே வந்த பொழுது கர்த்தர், சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் சொல்லி கூப்பிட்ட போது ஓடி இறங்கி வந்தான். ஆண்டு வேற ஒண்ணுமே சொல்ல, அவன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தது. நான் யாட்டியாவது அநியாயமா வாங்கினா டாக்ஸ் கலெக்டர் அவன், நாளத்தனே நான் திரும்ப செலுத்துறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. தன் வழியை சபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். என் பாதையை நீங்க செம்மைப்படுத்துங்கப்பா, என்னை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என் பிள்ளைகளை உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக. என் குடும்பத்தில் ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு. என் கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படுவதாக. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படுவதாக. ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கப்பா. சங்கீதம் 91:16 என்ன சொல்றாரு? நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்முடைய ரட்சிப்பை என் குடும்பத்தில் காண்பிங்கப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் எதுவரைக்கும்? ஆபகுக் 3:2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14. நம் மூலமா ஆண்டவர் எதை வெளிப்படுத்துறாராம்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்க போனாலும் நம் மூலமா கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படணும். பவுலையா சொல்வார், நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாய் இருக்கிறோம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான வாசனையாய் இருக்கிறோம். இங்கிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. இந்த இடத்துல ரட்சிக்கப்படுறவங்களும் இருப்பாங்க, கெட்டு போறவங்களும் இருப்பாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன வாசனை வெளிப்படுமா? ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாய் வெளிப்படும். அதான் பவுலையா சொல்றாரு, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கிறீங்களா? நம் மூலமா நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, பிள்ளைங்க நீங்க படிக்கிற ஸ்தலத்துல அவரை வெளிப்படுத்துறீங்களா? சாட்சியா வாழ்றீங்களா? நீங்களும் சேர்ந்து சினிமா பார்க்குறீங்களா? வேதனையா இருக்கு. இளைய தலைமுறையை நினைக்கும் போது பைபிளை தூக்க வேண்டிய கரங்கள் செல்போனை தூக்கி கொண்டு அலையுது. 24 hours ஹெட்ஃபோன், 2 காதில் ஓட்ட. அம்மா அப்பா கூப்பிட்டா கூட காது கேட்க, திருட வந்து கூப்பிட்டாலும் காது கேட்கல. எவ்வளோ ஒரு வேதனை. குட்டி தம்பி சிரிக்கிறான், என் பிள்ளைங்களும் சிரிக்காங்க, எல்லாரும் சேட்டை. எல்லாரையுமே நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்கணும் நான் விரும்புகிறேன். இளைய தலைமுறைகள் கர்த்தரை வெளிப்படுத்தணும். உடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழணும். எல்லாரையும் நான் சொல்றேன், நான் யாரையுமே நான் சொல்லல, உங்களையும் நான் சொல்ல, இந்த குட்டி தம்பின்னு சொல்ல, இளைய தலைமுறைகள் எல்லாரும் எங்க பார்த்தாலும் தெருவில் போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான், கிறுக்கு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அறிவு இல்லை, அழிஞ்சு போயிறாங்க. வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். வேத பிரியெல்லாம் மாறுவீங்களா? வேதத்தை தூக்குவாங்களா? ஏசப்பாவை சொல்லுவியா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பாவை சொல்லுவியா? உன் ஃப்ரெண்டுக்கு படிப்பு வரல, நீ ஏசப்பாவை கும்பிடு, உனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. நீ ஒரு வார்த்தை சொல்லு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். உனக்கு வயிறு வலிக்கா? நான் ஜெபிக்கிறேன். வயிறு வலி சோமாயிரும். அவன் ஏசப்பாவை அறிஞ்சுக்கிடுவான். கடன் பிரச்சனை அவளுக்கு சோர்ந்து போயிருக்கான்னு வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்றான், நீ ஜெபிக்கிற, அவன் கடன் பிரச்சனையை ஆண்டவர் ஆச்சரியமா மாத்துறாரு, அவன் ஏசப்பா பிள்ளையா மாறிடுவான். அல்லேலூயா. நீ அப்படி செய்வியா? அவரை வெளிப்படுத்துவியா? நீ வெளிப்படுத்துவியா? கர்த்தரை வெளிப்படுத்துவியா? அவரை சொல்லுவியா? அவரை சொல்றதுக்கு வெட்கப்படுவியா? அவரை சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை வெறுத்துருவாங்க. வெறுத்துட்டு போறா. எம்டி ஜெகன் பிரதர் சொன்னார், 3 வருஷமா தனிமைப்படுத்தப்பட்டாராம். ஏன்னா அடிதடியில எதுவும் ஈடுபடலையாம். 3 வருஷமா தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். ஒரு சூறை செடி எனக்குன்னு கர்த்தர் ஒன்று ஆயத்தம் பண்ணி இருந்தாரு. எலியா தீர்க்கதரிசி அதுக்கு அடியில் போய் படுத்தாரு. நான் படுக்கல, போய் டெய்லி மத்தியானம் ஜெபம் பண்ணுவாராம். இன்னைக்கு ஒரு பெரிய தேவ ஊழியக்காரராக இருக்கார், உலகத்தை அசைக்கிற தேவ ஊழியக்காரனா. என்ன ஒதுக்குறாங்க? ஒதுக்கிட்டு போ. ஏசப்பா என்னை ஒதுக்குறையே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. என்ன ஒதுக்குறாங்கன்னா என்ன கர்த்தர் வித்தியாசமா என்ன செலக்ட் பண்ணி இருக்கிறார். அவருக்காக நான் பிறந்திருக்கிறேன். தாவீதை எல்லா சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாரும் தூக்கி கைவிட்டாங்க. இந்த பிள்ளை என் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லி எங்க அப்பா ஒதுக்கிட்டாராம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்காக ஈசாயின் குமாரரில் ஒருவனை எனக்காக நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். எனக்காக அபிஷேகம் பண்ணேன். ஃபார் மீ. மனுஷன் மற்றவங்களுக்கு வேண்டாம், அவருக்கு வேணும்ல. நீங்க அவருக்காக நீ வாழ்வாயா? வெட்கப்படுவாயா? கர்த்தருடைய வேதத்தை தூக்குவதற்கு வெட்கப்படுவியா?
குட்டி தம்பி, உங்கூட ஆண்டவர் பேசுவார். நீ டெய்லி முழங்கால் படிட்டு ஜெபிப்பாயா? திரு முழிக்கிற, ஜெயிப்பியா? ஒரு நிமிஷம், ஏசப்பா இந்த நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த நாளை என் கூட வாங்க ஏசப்பா, கூட வாங்கன்னு சொல்லு. ஜீசஸ் கூட வருவார். உங்களுடைய ஞானத்தினால என்னை நிரப்புங்க. போதும், இந்த குட்டி ஜெபம் போதும். கண்மணியை போல என்னை காத்தரலும், என் ஃப்ரெண்ட்ஸை காத்தரலும், என் குடும்பத்தை காத்தரலும். இந்த குட்டி ஜெபம் வெரி குட். 1 நாளாகமம் 4:10 எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். இந்த குட்டி ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவங்க அம்மா துக்கத்தோட என் பிள்ளையை பெற்றேன்னு சொல்லி துக்கத்தின் மகன் சொல்லி பேர் வச்சாங்க. ஆனா அந்த குழந்தையின் வேண்டுதலை கேட்டு சகோதரரை பார்க்கலும் கனம்பற்ற மகனா கர்த்தர் மாற்றினார். யாபேஸ் எப்படி மாறினா? கனம்பற்ற சகோதரன். குட்டி ஜெபம் தான். என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உங்க கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு என்னை விலக்கி காத்துக்கணும். எல்லாரும் படிக்க வேண்டிய ஜெபம். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர். நேரம் கடந்து போயதனால் நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், நமக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணிக்கிற கர்த்தர், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற கர்த்தர். 2ஆவதாக தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற கர்த்தர். 3ஆவது ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற கர்த்தர். 4ஆவது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற கர்த்தர். தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? கனி செடி நீர் நீலைத்திருக்கும் கோடியாய் ஆடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நீலைத்திருக்கும் கோடியாய் ஆடியாய் படர்ந்திலங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்தி. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்தி. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலோ உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய
பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க அடியார்களுக்கு நீர் கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இங்கே வந்திருக்கிற சாலைப்புதூர் மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியக்காரர் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பம், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தனித்தனியாய் ஒவ்வொரு குடும்பங்கள், வர தடைபட்டிருக்கிற குடும்பங்கள், அடியாளின் குடும்பம், எல்லாரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுங்கப்பா. எங்களை குணமாக்கி எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்த முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற கர்த்தர், கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின கர்த்தர், எங்கள் மூலமாய் தம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்த முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் காணப்படட்டும் ஏசப்பா. உடைய மகிமை எங்களுக்கு காண்பித்தரலும். எங்கள் கூடாரங்கள் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படட்டும். உடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற கர்த்தர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும் ஏசப்பா. கர்த்தரின் வலதுகரம் எங்கள் கூடாரங்களில் உயர்ந்திருக்கட்டும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும் ஏசப்பா. ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர், தேவனுடைய ரகசிய செயல் ஒவ்வொரு கூடாரத்தின் மேல் இருக்கட்டும். நீர் அருளின வெளிச்சத்தினால் நாங்கள் இருளை கடந்து செல்ல கிருபை தாங்க ஏசப்பா. இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஏசப்பா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்பட்டிருக்கட்டும் ஏசப்பா. பலவீனமாய் சுகவீனமாய் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்க வரப்பண்ணுங்க ஏசப்பா. சரீரத்தில் காணப்படுகிற ஆண்டவரே என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, எல்லா மகளே உன் பலவீனத்தின் என்று நீ விடுதலையாக்கப்பட்டாயின்னு ஆண்டவரே ஒரு தொடுதல் உண்டாகட்டும். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர், அவருடைய அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர், அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற கர்த்தர், பிள்ளைகளை நன்மையுண்டாக நினைத்தருளும் ஏசப்பா. இரக்கம் செய்யுங்க ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன குழந்தைங்க, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னீங்களே ஏசப்பா. எங்க பிள்ளைகள் உலக சிநேகத்தை விட்டு சிருஷ்டிகராகி உண்மை நினைக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தடம் புரண்டு போயிருக்கிறாங்களே, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உன் மண்டை இழுத்துக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் பிள்ளைகள் மேல் போடப்படுவதாக. அவர்கள் யூஸ் பண்ற எல்லா செல்போனிலும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி போடப்படுவதாக. குடும்ப தலைவனை ரட்சியும், குடும்ப தலைவியை ரட்சியும் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஏசப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்க கிருபை தாங்க. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.